வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. நம்ம வந்து இந்தியன் ஆர்மியில் டிஜி போஸ்ட்டுக்கான குரூப் சி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தோம். அதில் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்குறது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தீங்க. நான் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் நம்மளால் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்ம் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்ம எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வேக்கன்சி வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 194 வேக்கன்சி தான். இது வந்து குறைவான வேக்கன்சியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எந்த ஜோனில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான வேக்கன்சியுமே உங்களுக்கு வந்து குறையாக இருந்துச்சுன்னா ஒரு ஆள் ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10th படித்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். வித் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மொதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதில் வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கல, நான் வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் வீடியோவை பாருங்கள். இந்த வேக்கன்சி எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 194 வேக்கன்சி. ஸ்டார்டிங் டேட் வந்து அக்டோபர் 4 இந்த மாதம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு. லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதம் லாஸ்ட்டில் வந்து நமக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து இன்னும் வந்து நமக்கு அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்போயுமே ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஆன்லைனில் போஸ்ட் போட்டு விடுற ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறாப்பில் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே எவ்வளோ வேக்கன்சி எந்த ஜோனில் எந்தெந்த ஜோனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அது அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு வீடியோ கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு லிங்க்லேயே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரியே ஒரு பேஜ் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணோடனே இதில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த கார்னரில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒட்டணும். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து 2 அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த யூனிட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து எந்த யூனிட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஜோன், அதாவது பெங்களூரில் அப்ளை பண்ணுறீங்களா, ஹைதராபாத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்கான அட்ரஸ் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்டில் வந்து உங்களுடைய கேண்டிடேட்டோடைய நேம், உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல வந்து கேப் லெட்டரில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது, இன்சியல் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இன்சியல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்லையுமே உங்களுடைய ஃபஸ்ட் எழுத்து வந்து இன்சியல் தான் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமுக்கு அடுத்து தான் உங்களுடைய இன்சியல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அடுத்த நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட்லையுமே உங்களுக்கான இன்சியல் வந்து நெக்ஸ்ட்டு தான் வரணும். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம். பியில் வந்து உங்களுடைய மதர் நேம் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. 4வதுல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு மந்த்து இயரு அவங்களே கொடுத்துருக்காங்க. டேட்டு மந்த்து இயரு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5வதுல வந்து உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஏஜ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியிலேருந்து இந்த அப்ளிகேஷன் ஆனாகிற, அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி வரை உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஏஜ் வந்து 23 இயர்ஸு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு 22 இயர்ஸு எத்தனை மந்த் ஆச்சு, உங்களுடைய எத்தனை டேட்ஸ் வந்து இந்த டேவோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இதை தான் இந்த இடத்துல வந்து போடணும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 6வது வந்து ஜென்ரல் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ரிலீஜியன் அப்படிங்கிற இடத்துலையே உங்களுக்கு நீங்கள் வந்து ஹிந்துவா கிறிஸ்டினா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து 9வது வந்து உங்களுடைய அட்ரஸ். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ பெர்மனெண்ட்டாக இல்லை, நான் வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், அந்த அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ், அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுக்குறாப்புல இருக்கும். 10வது காலத்தில் வந்து உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. 11வது காலத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில், அதாவது எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூ கேட்டகரியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இதோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோட்டோகிராஃபியோடு இருக்கிற உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இந்த இதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்
மாற்றுத்திறனாளியுமே பிசிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து விலக்குப்படுறீங்க. அதனால் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, அதாவது டைப் ஆஃப் டிஸ்பிலிட்டி நீங்கள் வந்து எந்த இதில் எல்வியா, டியா, ஹச்ஹெச்சா, அதாவது உங்களுடைய குறைபாடு என்ன அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு எத்தனை % வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் காலத்தில் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். இந்த ஹச்ஹெச்எல்எல் இது வந்து என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதுக்கான விளக்கம், அதாவது ஃபுல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல் ஃபார்மை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல ஃபுல் பண்ணிக்கோங்க. இந்த 13வது காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஎஸ்எம் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து அப்ளை பண்ணணும். அதாவது இந்தியன் ஆர்மி, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், நேவியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். 15வது காலத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல், அதாவது நீங்கள் வந்து என்ன படிப்பு முடிச்சிருக்கீங்க, அதாவது 10th முடித்தவங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு என்ன படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வித் எவ்வளோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க, எந்த இயரில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து 15வது காலத்தில் வந்து கொடுக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து இதில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வித் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பான முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வேறு போஸ்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. ஆனால் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க தேவை கிடையாது. சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு நம்பரு, டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, பாஸ்போர்ட் நம்பரு, இதில் வந்து உங்களுக்கு இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கான காப்பியுமே நீங்கள் வந்து இந்த இதோட நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து உங்களுடைய பிளேஸ் ஸ்டேட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. சிக்னேச்சர் கொடுத்த உடனே அதுக்கான காப்பீஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு மேலே இருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன்ல என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காப்பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பின்னாடி உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடைய பேக் சைடில் வந்து நீங்கள் வந்து இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய ஒன் செல்ஃப் அட்ரஸ்டு நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். உங்களுடைய 5 ரூபா போஸ்டல் ஸ்டாம்பு வாங்கி நீங்கள் வந்து மேலே ஒட்டி உங்களுக்கான போஸ்டல் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜ் மேலே வந்து நீங்கள் வந்து என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும், ஃப்ரம் வந்து கீழே இருக்கணும், டூ வந்து மேலே இருக்கணும், டூ வந்து எந்த ஜோனில் வந்து நீங்கள் எந்த அட்ரஸில் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறதையும், கீழே டு ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போதாது. அந்த காப்பீஸ் வைப்பீங்க பார்த்துருக்கீங்களா, அது கீழே வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டன்ஸ் ஃபோட்டோ காப்பி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அதுலேயுமே நீங்கள் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், மதரு, ஃபாதர் நேமு வித் உங்களுடைய பேக் சைடு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டியிருக்கணும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபோட. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் வரும், ஆன்லைனில் யாருக்குமே வராது. மெரிட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்போ உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கான செல்ஃப் அட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்குறாங்க, அட்ரஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய போஸ்ட் அப்ளைமெண்ட் ஃபார் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபோட்டோ, யூனிட் எந்த யூனிட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, கேண்டிடேட்டுக்கான நேம், கேப்சாவில் தான் நீங்கள் வந்து நேம் வந்து எழுதணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், சென்ட்ரல், மதர் நேமு, ஃபாதர் நேமு, கேட்டகரி அப்ளிகேட் ஃபார் நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கடுத்து உங்களுடைய இப்போ இருக்கிற அட்ரஸ்ஸு வித் என்ன உங்களுடைய இமெயில் ஐடி, ஸ்டேட்டு எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கீழே இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபுல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ண தேவையில்ல. ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி, இவங்க வந்து ஆஃபீஸ் யூஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் பண்ணிடுவாங்க. இதுதான் உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து உங்களுடைய லைசன்ஸ் படி உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து உங்களுடைய வீட்டுக்கு வரும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறாப்பில் இருக்கும். மிச்சப்படி வந்து நீங்கள் வந்து அட்மிட் கார்டு வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அட்ரஸ் கொடுக்கும்போது நீங்கள் இருக்கிற பெர்மனண்ட் அட்ரஸை கொடுங்க. நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸை கொடுங்க. உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸில் வந்து யாராவது கண்டிப்பான முறையில் இருப்பாங்க. அந்த பெர்மனண்ட் அட்ரஸில் வந்து யாராவது இருக்கிறப்ப உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்க சொல்லுங்கள். உங்களுக்கான எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் அந்த அட்மிட் கார்டு இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவீங்க. வித் உங்களுக்கான ஒரிஜினல் வந்து கொண்டு போயிருங்க. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறப்பயே உங்களுக்கான ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் என்னென்ன, அதாவது நீங்கள் காப்பி என்னென்ன கொடுத்தீங்களோ அந்த காப்பிக்கான ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போகிறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ்,
நேட்டிவிட்டி இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து குருசியல் டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற ஜாப் அலாட்டுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.